Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ரயில்வே சூப். எவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட் போய் திக்கான சூப் குடிச்சாலும் அந்த ட்ரெயின்ல குடிக்கிற ஒரு சூப்போட டேஸ்டே தனி. கொஞ்சம் தண்ணியா கொஞ்சம் ஸ்பைசியா செமையா இருக்கும். அது ட்ரெயின் டிராவல் போது நம்ம குடிக்கிற சூப்பு. இன்னைக்கு அந்த தக்காளி சூப் தான் நம்ம வந்துட்டு செய்ய போறோம். சரி வாங்க நம்ம சுட சுட இந்த ட்ரெயின் தக்காளி சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இடிக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுல வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் நம்ம இடிச்சுக்கணும். இதுல இதை வந்துட்டு கோர்ஸா இடிச்சு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு கோர்ஸா இடிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம். இதையும் அந்த மாதிரி லைட்டா க்ரஷ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டையும் இதோடய சேர்த்து இடிச்சாச்சு. ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன். இப்போ பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த சீரகம், மல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு, அதை வந்துட்டு இதில் போட்டுடலாம். இது லேசாக இந்த வெண்ணெயில் வறுத்து விட்டுருங்க. இது லேசாக வறுப்பட்டதும் நான் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 1/4 வாசி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தையும் இதோட லைட்டா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ்ல அடிச்சு கூட சேர்த்திக்கலாம். தக்காளியும் இதுல சேர்த்தியாச்சு. தக்காளியும் லேசா வதக்கி விடலாம். இந்த தக்காளி கூடவே நான் வந்துட்டு கொத்தமல்லி தலை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்டோட அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு சைடு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அந்த தண்டு எல்லாம் சேர்த்தி இப்போ இதில் போட்டுருங்க. இந்த கொத்தமல்லி தலை நம்ம கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த தக்காளி அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த பட்டரில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம இது வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு சூப் செய்ய போகிறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு சில்லி பவுடர், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி லேசா மசியட்டும். அது வரைக்கும் நம்ம இதை இப்படியே வதக்கி விடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆயிடுச்சு. அந்த ஒரு பச்சை ஸ்மெல் இருக்குல்ல, தக்காளியோட பச்சை ஸ்மெல், அது வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இதுல நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறோம். 2 கப் அப்படிங்கிறது 1/2 லிட்டர் தண்ணி. 1/2 லிட்டர் தண்ணி இதுல சேர்த்தியாச்சு. வந்துட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம வந்துட்டு வேக வைக்க போறோம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இது 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரெஷரும் அடங்கிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, பார்க்கும்போதே செம கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு நம்மளோட சூப். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட போறோம். இப்போ நம்ம இந்த வேக வச்ச இந்த சூப்பை வந்துட்டு நம்ம இதில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இது நல்லா மேஷ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. இந்த இதில் கொஞ்சம் கூட ஜூஸே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக இந்த சூப்பை ஃபுல்லையும் நம்ம இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி கீழே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டை புழிஞ்சு நம்ம வந்துட்டு சூப்பெல்லாம் வெளில எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ இதுல வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவுமே போட போறதில்ல. நம்ம இப்படியே தான் சூப்பை யூஸ் பண்ண போறோம். மேல நம்ம சாப் பண்ண கொத்தமல்லி தலை போட்டுடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். தேவைப்பட்டா நீங்க சர்வ் பண்ணும்போது கூட சேர்த்திக்கலாம். உப்பு சரியா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சூப்பை திருப்பியும் நம்ம அடுப்புல வச்சு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம். ஒரு கொதி வருது, இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ரயில்வே ஸ்டைல் தக்காளி சூப் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப் கப்ல சர்வ் பண்ணி சுட சுட குடிக்க வேண்டியதுதான். நீங்களும் இந்த சூப்பரான தக்காளி சூப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.